லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டம்மா. அவரும் என் மேல ரொம்ப கோவத்துல இருப்பாரு. நீங்க வேணா பாருங்களேன், இந்நேரம் ஊருக்கு கிளம்பினாலும் கிளம்பிருப்பாரு. நாம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாருமா. மித்ரா, அதெல்லாம் கேப்பாருமா. நீ நல்லதாவே நினைய. கார்த்திக் எப்படியும் பேசி இருக்க வச்சிருவான். நீ நம்பிக்கையோட இருமா. அதான் பாட்டி சொல்றாங்கல்ல மம்மி, டாடி போக மாட்டாரு. நீ ஃபீல் பண்ணாத மம்மி. இவன் சின்ன பையன். இவன் அவங்க அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான். நீ இவனை பத்தி முன்னாடியே சொல்லியிருக்க. நீ சொன்னது மாதிரியே விக்ரமுக்கு அவங்க அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான். நீ ஏன் தடையா இருக்க? இல்லம்மா, எனக்கு அவர் போறத நினைச்சு பார்த்தா மனசுல ஏதோ பயமா இருக்குமா. நீ எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாம இரு. நானும் கார்த்தி இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு குறையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். நீ இரு, இத வந்துடுறேன். ஏன் மம்மி, உனக்கு பயமா இருந்தா நான் வேணா போய் டாடி கூட இருந்துக்கிட்டுமா? மம்மியை விட்டு போறியா விக்ரம்? இல்ல மம்மி, அது அது டாடி டாடி தெரிஞ்சிருச்சுடா. உனக்கு உன் மம்மியை விட உன் டாடி தான் முக்கியமா போயிட்டாரு, அப்படிதானே? உனக்கு மம்மி கூட இருக்க பிடிக்கலையா விக்ரம்? அதுக்குதான் அவர் கூட போறேன்னு சொல்றியா? எனக்கு என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஒரு பிடிப்பு நீதானே விக்ரம். இப்ப நீயும் போறேன்னு சொன்னா ஐயோ மம்மி எங்க போவ விக்ரம்? அழாத மம்மி, நான் அப்படி சொல்ல வரல. என் கூட படிக்கிற பசங்களுக்கு அப்பா இருக்காரு. ஆனா எனக்கு அப்பா கூட இருந்தோம் அவர் தான் அப்பான்னு தெரியாம நான் இருந்திருக்கேன். டேடியை பார்க்கும்போது ஆசையா இருக்கு மம்மி, அதான் அப்படி சொன்னேன். போ விக்ரம் போ, நீ உன் டாடி கூடவே போ. உங்க அப்பாவை பார்த்த உடனே நீ மாறிட்டல்ல, மம்மி உனக்கு வேணாம்ல. சரி, நீ உன் டாடி கூட போ. மம்மி தனியாவே இருந்துக்கிற, எனக்கு யாருமே வேண்டாம். மம்மி அழாத மம்மி, ப்ளீஸ் மம்மி. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். டாடி பிடிக்கும் தான், ஆனா நீ தான் மம்மி எனக்கு உயிர். நான் எப்பவும் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். ஓகேவா? ப்ராமிஸா? ப்ராமிஸ் மம்மி. உங்களை விட்டு நான் எங்கேயும் தனியா போக மாட்டேன். ஆனா உங்களையும் டாடியும் சேர்த்து வச்சிருவேன். மம்மி கவலைப்படாதீங்க மம்மி. டாடி தேனு கழுத்துல தாலி கட்டுறத பார்க்க முடியாம நீங்க தவிச்சத நான் பார்த்தேன் மம்மி. உங்க மனசுல இன்னும் இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு டாடி கூட சேர்ந்து வாழாம தனியா இருக்கணும்னு நினைக்கிற. அப்படி என்னதான் உங்களுக்குள்ள நடந்துச்சு? அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி உன்னையும் டாடியும் நான் கண்டிப்பா சேர்த்து வைப்பேன் மம்மி. இது உன் மேல சத்தியம் மம்மி.
என்னடா ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? விடுடா. மச்சான் ஏன்டா? ஏன் எனக்கு கால் பண்ணி அவசரமா வர சொன்ன? டேய் என்னதான் ஆச்சுன்னு சொல்லு மச்சான். இந்த கார்த்தி யாரு, என்னோட உண்மையான முகம் என்னன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. இனியும் நான் சும்மா இருக்க போறதில்ல. ஏதோ என்ன நடந்தாலும் நான் ரொம்ப அமைதியா இருக்கேன்னு என்ன என்ன சொம்ப நினைச்சிட்டாங்களா? வரவும் போறாளா என் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிட்டு இருக்கானுங்க. கார்த்தி நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற அளவுக்கு என்ன நடந்துச்சு அத முதல்ல சொல்லு. எல்லாம் 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 அந்த மித்ராவால தான்டா. மித்ரா வலையா? அவன் உன் வீட்டு வேலைக்காரியாச்சாடா. அவளால என்ன பிரச்சனை? வேலைக்காரி வேலைக்காரி வேலைக்காரி. அவ ஒண்ணும் வேலைக்காரி இல்லடா. என்ன மச்சான் சொல்ற? ஆமா மாப்ள. அவ சென்னையில பல கோடி சொத்துக்கு அதிபதி. இன்னொருத்தரோட பொண்டாட்டி அவ. மச்சான் பல கோடி சொத்துக்கு அதிபதியோட பொண்டாட்டியா? என்னடா சொல்ற? ஆமாடா. என் வீட்டுல வேலைக்காரே இருந்தவள மகாராணி மாதிரி பாத்துக்கிட்டாடா. ஏன் அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என் வீட்டை நல்லா பாத்துப்பா, என் பொண்ணு தானியாவுக்கு இன்னொரு நல்ல அம்மாவா இருப்பான்னு கால்குலேட் பண்ணண்டா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் மனசு மாறி என்ன கல்யாணம் கட்டிப்பான்னு நினைச்சேன். ஆனா என்ன அவன் நல்லா நம்ப வச்சு எனக்கே துரோகம் பண்ணிட்டான் மச்சான். எல்லாரும் குடும்பமா சேர்ந்து என் வீட்டுக்கு வந்து நாடகம் ஆடி அவங்க குடும்ப பிரச்சனை தீர்த்துக்கிறதுக்காக எங்க குடும்பத்தை பணைய வச்சு ஊர் முன்னாடி சந்தி சிரிக்க வச்சுட்டாங்க மச்சான். இல்ல மச்சான், என்னால சுத்தமா முடியல. என்னால இதெல்லாம் தாங்க முடியல. ஏதாச்சும் பண்ணணும், அவங்கள ஏதாச்சும் பண்ணணும் மச்சான். சொல்லு மச்சான், என்ன பண்ணலாம்? போட்டு தள்ளணும்டா. ஓகே மச்சான், அவ புருஷனை தூக்கிலாம் விடு. இல்லடா, அவனை மட்டும் இல்ல, பின்ன அவன் குடும்பத்தையே தீர்த்து கட்டணும். அவனையும் மித்ராவை சேர்த்து தூக்கணும். இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாது மாப்ள. எப்படி மச்சான்? சொல்றேன். மித்ரா, நீ ஏமா ஒரு மாதிரியாவே இருக்க? வினய் தம்பி ஏதாவது சொல்லுமோன்னு பதட்டமா இருக்கியா? எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா. தேவையில்லாம என்னால இந்த குடும்பத்துக்கு ஒரு சங்கடம் வந்துருச்சேன்தாமா ஒரு மாதிரியா இருக்கு. விடு மித்ரா, எனக்கு உன் நிலைமை புரியுது. அதுவும் இல்லாம நீ என் குடும்பத்துல ஒருத்தி தானே. நாகும் தேனும் பண்ணாத பிரச்சனையா நீ பண்ணிட்ட. எனக்கு நம்ம தேர்வை நினைச்சாதாம்மா வருத்தமாவும் சங்கடமாவும் இருக்கு. இந்த பொண்ணுக்கு ஏன் தான் இந்த மாதிரி புத்தி வந்துச்சோ தெரியல. தடவை ஏதோ ஆசைப்பட்டு வினய் மேல பழிய போட்டு என்னென்னமோ பண்ணுனா, நாமளும் மன்னிச்சு விட்டுட்டோம். ரெண்டாவது தடவையும் நம்ம எல்லாரையும் ஏமாத்தி மணமேடை வரைக்கும் கொண்டு வந்துட்டாளேம்மா. என்ன சொல்றதுனே தெரியலம்மா. இதுல யார் மேல என்ன தப்புன்னு ஒரு முடிவுக்கே வர முடியல. என் மேலயும் தப்பு இருக்கு, வினய் மேலயும் தப்பு இருக்கு. அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டோம். யாரையும் தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லம்மா. ஆனா நல்ல வேளை மித்ரா, கடைசி நேரத்துல நம்ம விக்ரம் வந்து உண்மையை சொன்னான். இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? ஐயோ, நினைச்சு பார்க்கவே முடியலம்மா. இனிமே சிலரை பார்த்து நிறைய விஷயங்களை கத்துக்கணும் மித்ரா. வெளிப்படையா எல்லாத்தையும் பேசிட்டோம்னா எல்லா விஷயமும் நல்லபடியா முடிவுக்கு வந்துடும். அப்படி நம்ம பேசாம இருக்கிறது தான்
எல்லா பிரச்சனைக்குமே காரணம். என்னப்பா, வினய் தம்பிக்கிட்ட பேசுனியா? பேசிட்டேம்மா. அவர் இன்னமும் கோவமா இருக்காரு. நான் அங்க போறப்பவே அவர் ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தாரு. நான் அவர்கிட்ட கெஞ்சாத குறையா சொன்னதுனால எனக்காக அவர் ஒரு 2 நாள் இருந்துட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. மித்ரா, நீங்களும் விக்ரமும் போய் ஒரு 2 நாள் அவர் கூடவே இருங்க. அப்பதான் அவர் சமாதானம் ஆவாரு. இல்ல சார், அது மித்ரா, இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவர் தானே உங்க ஹஸ்பண்ட். அவர் கூட தங்கறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? நீங்க அங்க போய் இருங்க. அவர் கோவம் கொஞ்சம் குறையட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம எதுவாக இருந்தாலும் பேச முடியும். நீங்களும் விக்ரமும் போய் அவர் கூட இருந்தாலே அவரோட கோவம் தானா குறைஞ்சிரும். ஆமா மித்ரா, என்னைக்கா இருந்தாலும் நீ போக போற இடம் தானே, போய் வினய் கூட இரு. எல்லாம் தானா சரியாகும். தயங்கி தயங்கி நின்றுகிட்டு இருந்தா மேலும் மேலும் பிரச்சனை தான் ஆகும். அதுவும் இல்லாம பொண்டாட்டிக்கு தெரியாதா புருஷன் கோவத்தை எப்படி குறைக்கணும்னு? மித்ரா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பி போமா. மித்ரா, ஒரு நிமிஷம். வினய் உங்க மேல இன்னும் கோவமா தான் இருக்காரு. ஏதோ நான் அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால அவர் இப்போதைக்கு இங்க தங்குறன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதனால இப்போதைக்கு நீங்க அவர்கிட்ட எதுவும் கேட்டுக்க வேண்டாம். அது மட்டும் இல்ல, நீங்க ஏதாச்சும் பேசுனீங்கன்னா மறுபடியும் அவர் கோச்சிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதான் சொல்ல வந்தேன். மித்ரா, நீங்க என்ன பண்றீங்க? வினய் கோவம் குறைஞ்சு நார்மல் ஆகுற வரைக்கும் பழைய விஷயங்கள் எதை பத்தியும் அவர்கிட்ட பேச வேண்டாம். எல்லாத்தையும் பொறுமையா பேசிக்கலாம். ஓகேயா? நாங்க 2 டேஸ் ஜாலியா இங்க தான் இருக்க போறோமே. 2 days 48 hours 2880 minutes 1,72,800 seconds. இதுல ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். ஓகே? டாடி எங்க? டாடி எடுத்துட்டேனே. ஓ, நீ உன் டாடியை கேக்குறியா? அவன் உள்ள இருக்கான். போ உள்ள இருக்கான், போ. மித்ரா, அந்த பேக் கொடு. இல்ல அட, பரவாயில்ல. எதுக்கு ஃபார்மாலிட்டி எல்லாம் பார்த்துட்டு இருக்க? கொடு. முதல்ல நீ உள்ள வா. கெஸ்ட் மாதிரி வெளியிலே நின்னுட்டு. இல்ல விக்ரம்காக. ஓஹோ, நான் 2 டேஸ் இங்கே இருந்து எல்லா கேம்ஸும் விளையாட போறேனே.
குட்டி மாப்பிள என்ன கேம் வேணா விளையாடு. கிரிக்கெட் விளையாடு, டென்னிஸ் விளையாடு, ஏன் முதுகு மேலே ஏறி விளையாடு, உங்க அப்பா முதுகு மேலே ஏறி விளையாடு. ஏன் மாப்பிள உனக்கு ஏதாவது அப்ஜெக்ஷனா? இல்லையாமா அப்ப நீ ஏறி விளையாடு குட்டி மாப்பிள. வேற என்னென்ன வேணும் குட்டி மாப்பிள எங்கிட்ட கேளு. அப்புறம் எனக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம் எல்லாமே வேணும். குட்டி மாப்பிள சாக்லேட் ஃபேக்டரிக்கு போறோம், அப்படி எல்லாம் தேடிட்டு வரோம். ஐஸ்கிரீம் ஃபேக்டரிக்கு போறோம், அப்படி எல்லாம் தேடிட்டு வரோம். ஆனா ஃபேக்டரிக்கார சண்டைக்கு வந்துருவோம். அதனால நம்ம கடைக்கு போய் நமக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஓகே. டாடி, மம்மி. சொல்லு விக்ரம். விக்ரம், என்ன மம்மி அப்படி தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இங்க வாங்க, என் பக்கத்துல வந்து உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. ஷட் அப். இந்த 2 days என்னோடது. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீங்க கேட்கணும். புரியுதா? ஓகே, எல்லாம் உன் இஷ்டம்தான். அப்போ 2 பேரும் என் பக்கத்திலே உட்காந்துக்கோங்க. என்ன மம்மி பாக்குற? வாங்க, இங்க பக்கத்துல உட்காருங்க. நீங்க என் கூட இப்படிதான் க்ளோஸா இருக்கணும். என்ன நான் பாட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க 2 பேரும் அமைதியா இருக்கீங்க. காது கேட்கலையா? சரி, மறுபடியும் சொல்றேன். நான் இங்க இருக்க போற 2 நாளும் நீங்க 2 பேரும் இப்படி என் கூட க்ளோஸா இருக்கணும். நீங்க சண்டை எதுவும் போட்டுக்கவே கூடாது. நான் சொல்றதை தான் நீங்க கேட்கணும். அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. நீங்க ப்ராமிஸ் பண்ணலன்னா நான் போயிடுவேன். ஐயோ விக்ரம். ஓகே, நான் எங்கேயுமே போகாம இங்கே இருக்கணும்னா நீங்க 2 பேரும் சமத்தா சண்டை போட்டுக்காம இருக்கணும். ஒரிஜினல் மம்மி டாடி எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பா மாதிரி ஹாப்பியா இருப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. என்ன டாடி பாக்குறீங்க? ப்ராமிஸ் பண்ணுங்க. சரி விக்ரம், நீ சொன்ன மாதிரியே டேடி இருப்பேன். ப்ராமிஸ். சரியா? என் ஸ்வீட் டாடி. ஸ்வீட் டாடி. மம்மி நீங்க? டாடி, நீங்க எதுக்கு கை எடுக்கிறீங்க? நீங்க கைய வைங்க. மம்மி, நீங்க டாடி கை மேல வச்சு சத்தியம் பண்ணுங்க. விக்ரம், பண்ணுங்க. ப்ராமிஸ். வெரி குட். இனிமே 2 டேஸ்க்கு நான் சொல்றதை தான் நீங்க 2 பேரும் கேட்கணும். ஓகேவா? ஓகே.
ரெடி ஆகுங்க. நமக்கு நிறைய வேலை இருக்கு. முதல்ல கோவிலுக்கு போறோம். எதுக்குடா? கேள்வி கேட்காதீங்க, சொன்னதை செய்யுங்க. நம்ம கோயிலுக்கு போறோம். போய் குளிங்க. போங்க, எழுந்து போங்க. ஓகேடா பெரிய மனுஷா, போறேன். நீங்க என்ன அங்கிள் என்ன வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? நீங்களும் தான், போய் கிளம்புங்க. ஏய் ஆல்ரெடி நான் ரெடியாக தாண்டி இருக்கேன். இருந்தாலும் உனக்காக நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன டேய் குட்டி மாப்பிள்ள, நான் சாதிக்க முடியாதது நீ ஒரே நாள் சாதிச்சுட்ட. பெரிய ஆள் ready. இந்த 2 days மட்டும் இல்ல டாடி, லைஃப் லாங் நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கணும். அதான் என்னோட ஆசை. அதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களை கண்டிப்பா ஒண்ணா சேர்த்து வைக்காம நான் விடவே மாட்டேன். டாடி டாடி, ஒரு நிமிஷம் இறக்கி விடுங்க டாடி. ஏன்டா இறக்கி விட சொன்ன? உங்க அப்பனை கை வலிக்குமா? நான் வேணா உன்னை தூக்கி வச்சுக்கிட்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அங்கிள், நான் வேற விஷயத்துக்காக இறங்கினேன். டாடி காசு கொடுங்க டாடி. காசா? எதுக்குடா? கொடுங்க சொல்றேன். இந்தா. நான் போய் ம். அர்ச்சனை கூட மாலை பூவெல்லாம் வாங்கிட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க. ஏன்டா பெரிய மனுஷா, இதில் நீ போய் வாங்கணுமா? நாங்கள் போய் வாங்கிட்டு வர மாட்டோமா? நீங்க வாங்கியிருந்தா நான் ஏன் வாங்க போறேன்? நீங்க பேசாம மம்மி டாடியை பார்த்துக்கோங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன். டேய் ஷட் அப். யோ, ஷட்டப்பா சர்ரா. ஏன்யா? ஓ, பாட்டி, சாமிக்கு அர்ச்சனை பண்ணணும். பூ மாலை அர்ச்சனை தட்டெல்லாம் குடுக்குறீங்களா? என்ன தம்பி, நீ மட்டும் தனியா வந்திருக்க? கூட பெரியவங்க யாரும் வரலையா? ஏன் வரல? நான் என் டாடி மம்மி கூட தான் வந்திருக்கேன். இதோ இவங்க தான் என்னோட டாடி மம்மி. இவங்க தானா? ஆ, என்னடாப்பா, உன் டாடி மம்மிய முதல் தடவையா பாக்குற மாதிரி இப்படி பாக்குற? என்ன விஷயம்? நிஜமா இப்பதான் பாட்டி என் டாடியும் மம்மியும் ஒன்னா சேர்ந்து பாக்குறேன். அம்மா, அவன் சின்ன பையன், ஏதோ விளையாட்டுத்தனமா பேசுறான். நீங்க அர்ச்சனை கூடைய கொடுங்க, எங்களுக்கு டைம் ஆகுது. ம் சரிம்மா. இந்தாப்பா. இங்கே கொடுங்க. டேய் குட்டி மாப்பிள்ள, நான் வச்சுக்கிறேன், உனக்கு கை வலிக்கும். இந்தா பெரிய மனுஷா, மீதி காசு. மிச்ச காசுக்கு என் மம்மிக்கு பூ கொடுங்க பாட்டி. அடடா, நீ நிஜமாலுமே பெரிய மனுஷன் தான்டா. இந்தா பெரிய மனுஷா. டாடி, பூவை மம்மி கிட்ட கொடுங்க. என்ன டாடி யோசிக்கிறீங்க? பூவை வாங்கி கொடுங்க. டாடி இந்தாங்க, வாங்கிக்கோங்க. புடிங்க டாடி. டாடி என்ன டாடி கையில குடுக்குறீங்க? தலையில வச்சு விடுங்க. தலையில வச்சு விடுங்க டாடி. மம்மி திரும்ப.
பையன் பயங்கரமான ஆளுதான். இந்த வயசுலயே அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறான் பாருங்க. உங்களுக்கு தெரியாது பாட்டி, இன்னும் 2 டேஸ் தான் இப்படி. 2 டேஸ்க்கு அப்புறம் கதையே வேற. பையன் என்ன சொல்றான் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது ஒன்றும் இல்லைம்மா, அவன் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கான். அதே ஃப்ளோவில் போகட்டும். நீங்கள் உங்கள் வியாபாரத்தை பாருங்க. சரி. வாடா குட்டி மாப்பிள்ள போகலாம். என் செல்ல குட்டி, வாங்க போகலாம். நமஸ்காரம், வாங்க. அங்கிள், நீ வச்சுக்கூடா. வாங்கிக்கூட. சாமி அர்ச்சனை பண்ணுங்க. பேஷா பண்ணிடலாமே. அர்ச்சனை யார் பேருக்கு பண்ணணும்? சாமி, என் மம்மி டாடி பேருக்கும் அப்படியா? என் பேருக்கும் பண்ணுங்க சாமி. பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. வினய் கன்னி ராசி சரி. உத்தர நட்சத்திரம். மித்ரா கும்பராசி சரி. சதய நட்சத்திரம். விக்ரம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். பேஷா பண்ணிடலாமே. ஆயிரம் ஒரு நிமிஷம். ஏமாப்ல, என் ராசி நட்சத்திரத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டியதானே? அர்ச்சனை பண்ணுவார்ல, ஏன் சொல்ல மாட்டேன்? அதெல்லாம் வேண்டாம் அங்கிள். நான், என் மம்மி, என் டாடி 3 பேருக்கு தான் அர்ச்சனை. நீங்க தனியா போய் சாமியை கும்பிடுங்க. என்ன மாப்பிள்ள இது? விட்டா என்ன தனியாக கோயில் கட்டி சாமி கும்பிடுன்னு சொல்லுவான் போல இருக்கு. சாமி, நாங்க 3 பேரும் இனிமே ஒன்னா தான் இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணுங்க. பரவாயில்லையே, இந்த குழந்தை இந்த வயசுலயே நல்ல புத்திசாலியா இருக்கானே. அப்பா அம்மா ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கிறானே. இதே மாதிரி நல்ல சமத்தா இரு. இவ ஒரு நாளும் பிரியாம காலம் பூரா பூவும் மனமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நான் நன்னா பூஜை பண்ணி தரேன். சரியா? சந்தோஷமா? இத வரேன். இங்க பாருப்பா, நீ சொன்ன மாதிரி பேஷா அர்ச்சனை பண்ணியாச்சு. பிரசாதம் வாங்கிக்கோ. சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து. டாடி, மம்மிக்கு குங்குமம் வச்சு விடுங்க. என்ன டாடி யோசிக்கிறீங்க? வச்சு விடுங்க. சரி வாங்க டாடி, போலாம் வாங்க. அங்கிள், ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு நிமிஷம், 10 நிமிஷம் கூட நினைக்கிறேன். சொல்லு. உங்க செல்போன்ல ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்து கொடுங்க ஓ, அங்கிள். உங்க ஃபேமிலி போட்டோவா? ஆமா, எங்க 3 பேரையும் நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்து தாங்க. எடுத்துறேன். குட்டி மாப்பிள்ள, நானும் உங்க கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாமா? அதெல்லாம் வேணாம் அங்கிள். என்னது வேணாமா? ஆட பாவி, ஏண்டா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? தனியா அர்ச்சனை பண்ணிக்கோங்கிற, உன்னும் போட்டோ எடுத்த வேணாங்கிற. டேய், நான் தான் உன் அப்பனை தூக்கி வளர்த்தவன். நானும் உன் ஃபேமிலி தான்டா. அதெல்லாம் நம்ம 2 டேஸ் கழிச்சு வச்சுக்கலாம். இப்ப எடுத்த போட்டோவை என் மம்மியோட ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனுப்புறேன். அது சரி,
இப்போ எதுக்கு உங்கள் 3 பேரை மட்டும் ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்க சொன்னேன்? மம்மியும் டாடியும் என் கூட 2 நாள் தான் இருப்பாங்க, அப்புறம் தனித்தனியா போயிடுவாங்க. அவங்க சண்டை போட்டுக்கிறத பார்த்தா எனக்கு ஒன்னா இருக்க மாட்டாங்கன்னு தோணுது. அதனால தான் போட்டோ எடுக்க சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸு என் டாடி மம்மியை பார்த்து கேட்டா இந்த போட்டோவை காட்டி நான் சந்தோஷப்பட்டுப்பேன்.